கணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய உலகம் என்று ஹஜ்ஜை எதிர்நோக்கி ஆஜிகள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை ஆஜிகள் இருக்கின்றார்கள்? இந்த வருடம் நம்முடைய ஊர்ல ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன், யாருக்கும் தெரியல. ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி அலையலையான லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய கவனம், அவருடைய பிரியம் காபத்துல்லாவின் பேரில் இருக்கிறது. அந்த காபத்துல்லாவை ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கட்டியவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது விவேகத்துடன் வாழ்ந்த ஒரு நபி அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். விவேகத்துடன் எப்படி நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் பல்வேறுபட்ட அதிசயங்கள் இந்த உலகத்தில் நிகழ்ந்ததோ, அதே மாதிரி நபிமார்களுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்னாலும் அதிகமான அதிசயங்கள். சாதாரணமாக அவர்களை அவருடைய தாய் தந்தை பெற்றெடுத்து விடவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் நபுவத்துடைய கனவுல சொல்லப்படுது, ஒரு குழந்தை வானத்தில் இருந்து இறங்குகின்றது படை பட்டாளத்தோடு. இந்த கனவை அரசர் பார்த்தார். முனஜ்ஜிமீன்கள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அந்த காலத்துல அவர்கள்லாம் நட்சத்திரத்தை பார்த்து குறி சொல்லக்கூடிய ஜோதிடர்கள். அமைச்சரவையில எப்பயுமே இருப்பாங்க. இவர்கள் போய் கேட்கிறார், ஒரு குழந்தை வானத்துல இருந்து இறங்குறத பார்த்தேன், அந்த குழந்தை படை பட்டாளங்களோடு இறங்குறாப்புல நான் கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம்? ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லிடுறாங்க, உன்னுடைய பதவி பறிபோக போகின்றது. நம்மளுக்கு தூக்கம் வருமா? பொதுவா நீ பதவி போயிடும் சொன்னாலே தூக்கம் போயிடும். பட்டினியா இருக்கிறதுக்கு தயாரு, பதவி இல்லாம இருக்கிறதுக்கு தயார் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை இதுதான். பட்டினியாவது கிடைக்கல, ஆனா பதவி வேணும். நம்மளுக்கு தூக்கம் போயிடுச்சு. ஒரு குழந்தை இருக்கின்றது, அந்த குழந்தையால் உங்களுடைய பதவிக்கு ஆபத்து இருக்கின்றது என்று முனஜ்ஜிமீன்களாகிய நட்சத்திர சூனியக்காரர்கள் ஜோதிடர்கள் கணித்து கூறும் பொழுது அப்பொழுது உடனே கட்டளை என்ன, யார் அந்த குழந்தை, எங்க பிறந்தது, எங்க இருக்குது, இது மாதிரி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொல்ற. அவர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு நெருக்கமான ஒரு கூட்டம், நெருக்கமான ஒரு ரிலேஷன் இருந்து அந்த குழந்தை பிறக்கும் உன் கூட்டத்துல இருந்தான். அந்த கூட்டத்தால கொண்டு தனியா பிரிச்சு இருக்கிற குழந்தை ஆம்பளை எல்லாத்தையும் கொலை செஞ்சிருக்கேன்னு சொல்லிடுறாங்க. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் லட்சக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்க போகின்றார்கள் என்று தெரிந்த உடனேயே அந்த முதல் நாள் 70,000 குழந்தைகள் கொல்லப்படுவார்கள். முதல் நாளே 70,000 ஆம்பளை பிள்ளைங்க கொலை செய்யப்படுவார்கள். கொலை செய்து முடித்த பிறகு அந்த நட்சத்திர ஜோதிடர்கள் அழைத்து, இப்ப சொல்லுங்க, ஆம்பளை பிள்ளையே இல்லை நம்ம ஊர்ல, குழந்தைகளே இல்லை, எல்லாம் கொலை செய்யப்பட்டாச்சு, கிட்டத்தட்ட 70,000 பேர். இப்ப ஜோதிடர்கள் மீண்டும் கணிக்கின்றார்கள், உங்களுடைய பதவியை பறிக்க வரக்கூடிய குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை,
ஜெயிக்கவே இல்லை, தாயுடைய கருவறைக்குள் இன்னும் போகவில்லை அப்படின்னு நினைச்சிடும். என்ன ஆச்சு நிலைமை? நம்புறது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆட்கள் ஒரு ஊர்லயும் பெண்கள் ஊர்லயும் அடைச்சு வச்சிருந்தாங்க. எப்படி இருக்கும் நிலைமை பாருங்க. ஆண்கள் எல்லாம் ஒரு ஊர்ல அடைக்கப்பட்டாங்க, ஒரு ஊர்ல அடைக்கப்பட்ட சிறையிக்கப்பட்டாங்க. பெண்கள் எல்லாம் வேற ஊர்ல இருக்கிறாங்க, ஆண்கள் வேற ஊர்ல இருக்காங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொடர்பு இல்லை, கணவன் மனைவிக்கு தொடர்பு இல்லை. இது மாதிரி என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்ப எப்படிதான் குழந்தை பெறுவாங்க பாக்குறேன் நானே. என்ற மாதிரி என்ற வீராம்போடு நம்மளது பேச, ஆண்களை அடைத்து வைத்த பகுதிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை ஆசர் அவர்தான் பொறுப்பு. இவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, நீங்க தான் என்ன செய்யலாம், இந்த பகுதியில் இருந்து ஆண்கள் போகக்கூடாது, பெண்கள் பகுதிக்கு போகக்கூடாது, பார்த்துக்கணும் நீங்க தான் அப்படின்னு பொறுப்பு கொடுக்கிறார். இந்த நேரத்துலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பன் ஆசர் ரெண்டு பேரும், அவங்க பேரு லைலா நினைக்கிறேன், ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்திப்பு மூலியமாக குழந்தை ஜெனிக்க ஆரம்பிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனாருக்கு தெரியல, ஏதோ வந்தாங்க சந்தோஷமா இருந்தோம் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா அந்த பெண்மணி என்ன செய்வாங்க, கர்ப்பம் போட்டு இருப்பத பெண்களுக்கு தெரியும் அல்லவா, கர்ப்பமாக இருக்கிறாங்க. மீண்டும் அந்த ஜோதிடர்கள் போய் சொல்லுவாங்க, நாம எதிர்பார்த்துட்டு இருந்த குழந்தை, ஒரு பதவியை பறிக்கக்கூடிய குழந்தை ஜெனிச்சிருச்சு, கருவுற்றப்பட்டுருச்சு, அவருடைய தாய் கருவுல இந்த குழந்தை வந்துருச்சு. நீ எப்படி கருவுற்றாங்க, எப்படி செஞ்சாங்க, இப்பயும் அந்த ஜோதிடர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க. ஒரு 7 மாசம் ஆனா வயிறு தெரியாம போகும்போது வயிறு காட்டி கொடுத்துருக்குல்ல, கவலைப்படாத, பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தைனா கொலை செஞ்சிருவோம், பெண் குழந்தைனா விட்டுடலாம், வயிறை பார்த்து நெல் பிடிச்சிடலாம், அந்த பழைய விட்டு விடுறாங்க. இதப்பா 7 மாசத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, நேரம் ஒரு புகையில போய் தங்கி அங்கேயே குழந்தை பெற்றெடுத்து குழந்தையை புகையிலே விட்டு விட்டு ஆம்பளை குழந்தை குழந்தைய புகையில விட்டு வந்துடலாம், பெண்கள் தங்கியிருக்க குழந்தைக்கு வந்துடலாம். பெண்களோட பெண்களாக அந்த கணக்கு கரெக்டா கொடுக்கும் போது இருந்தலாம். சந்தேகம் எல்லாம் நடக்குது. சகோதரர்களே, ஒரு 10-12 நாளாக அந்த குழந்தைக்கு தாய்பால் இல்லை, உனக்கு யாரும் இல்லை, முழுக்க அல்லாஹ் வழக்குகளை வைத்து பாதுகாத்து அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழங்கப்படுகின்றார்கள். ஒரு மாதம் 10 நாளைக்கு பிறகு இந்த தாய் குழந்தையை திருப்பி போனாங்க. குழந்தை தன்னுடைய விரல்களை சூப்பி கொண்டது. விரல்களின் மூலியமாக அதற்கு உணவு பால் ரெடி பண்ணி அல்லாஹ் கொடுத்த குழந்தைய ஆரம்பத்திலிருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறது பொறுப்பு அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய பொறுப்பு. நபியுடைய மட்டும் இல்லைங்க, ஆபத்துள்ளாலே நிறைய அதிசயம், ஜப்தத்திலேயே நிறைய அதிசயம், கடித்து கூற முடியல, உலகமே கிடருது. அப்படியே மக்கால 2 லட்சம் மக்கள் எப்படி வந்தாங்க போனாங்க, இவங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைச்சிச்சு, இன்னும் அதிசயம் யாருக்கும் புரியல. இந்த காபத்துள்ள எப்ப பார்த்தாலும் கூட்டமாவே இருக்குது, புரியல மக்களில். அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை கொண்டு அந்த உறவை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 12 நாளைக்கு பிறகு போனா தன்னுடைய விரல்களை சூப்பி கொண்டிருக்கிறார். விரல்கள் புகையிலேயே வளர்க்கப்படுகின்றார்கள். சில விவாதங்களை 7 வயசு வரை புகை விட்டு வெளியில வரல அப்படின்னு இருக்குது. இன்னும் சில விவாதங்களை 12 வயது வரை புகைக்குள்ளேயே வைத்து அந்த ஆண் மகனை அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அரசனாக பாதுகாத்து 12 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டாங்க. அதற்கு பிறகுதான் வெளியில கொண்டு வராங்க. வெளியில கொண்டு வந்து தகப்பட்டு சொன்னாங்க, இதுதான் நம்ம குழந்தை. தகப்பனுக்கு தெரியல, சொல்லல. தகப்பன் அரசனுக்கு விசுவாசமான ஆள். நமக்கு ஆம்பளைக்குள்ள பிறந்ததுன்னு சொன்னா தகப்பனே தன் குழந்தையை கொண்டு விடக்கூடிய அளவுக்கு
அரசருக்கு விசுவாசமான ஆள். 12 வயசு வரைக்கும் விட்டாங்க. 12 வயசு பிறகுதான் என்ன செய்யப்பட்டது, தகப்பனுக்கு அறிமுகம் செய்யறாங்க. இது நம்ம குழந்தைங்க, இப்படி குகையில நான் பெற்றெடுத்தேன், அதுவே வளர்க்கப்பட்டால் உங்களுக்கும் பயம், உங்களுடைய எஜமானாகிய அரசருக்கும் பயம், 2 பேருக்கும் பயந்து குகையில வளர்க்கப்பட்டு இன்னைக்கு ஒரு 12 வயது நிரம்பிய வாலிபனாக வந்து நிற்கிறார். சவுல் எப்படியாங்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட பிறந்த இன்னொரு அண்ணன் இருந்தார். அந்த அண்ணனுடைய மகள் தான் சாராவும் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க 2 பேரு அண்ணன் தங்கச்சி. லூத் அலைஹிஸ்ஸலாம், சாரா, இவங்க 2 பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணனுக்கு பிறந்த குழந்தைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மகளுடைய அந்த பொறுப்புல இருக்கிறாங்க. மகன் தான் சாரா. லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, மகன், அண்ணனுடைய மகள். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணன் என்ன செஞ்சிருவாரு, சிறிது காலத்துல வஃபாத் ஆயிராரு. அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையுடைய ஆசருக்கு தான் கொடுக்கப்படுது. அவங்க என்ன செய்ய, குழந்தைய வளர்த்துக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குகையை விட்டு வெளியில வந்த உடனே இன்றைக்கு சிறு பிள்ளைகள் கேள்வி கேட்பது போல் தன்னுடைய தாயையும் தந்தையும் பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே கேள்வி, நம்ம படைச்சது யார்? முதல்ல உனக்கு ரிஸ்க் கொடுக்கிறது யாரு? கை ரிஸ்க்குங்க பட்டுவ ராசு, அந்த ராசுக்கு யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் சொல்லுவாங்க, உங்களுடைய அத்தா தான்பா எனக்கு சாப்பாடு போடுறேன், அவரு இல்லைன்னா நான் எனக்கு இல்ல, நான் உணவு கொடுக்குறேன், அவரு என்ன கொடுக்குறேன். பையன் அத்தாவுக்கு யார் கொடுக்குறான்? அடுத்த கேள்வி, அத்தாவுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறான்? நம்ம நாட்டுடைய அரசர் வந்து அத்தாவுக்கு கொடுக்குறார். நாட்டுடைய அரசருக்கு யார் கொடுக்குறான்? கேள்வி தெரியல. அத்தா சத்தம் போடுறாரு, கோபம் வருது. அதிக பிரச்சனமா பேசாத, சில கேள்விக்கு பதில் தெரியல அப்படிதான் சொல்லுவாங்க. அதிக பிரச்சனமா பேசாத அப்படின்னு அதே மாதிரி திட்டுவாங்க. அப்படி யாரும் பெரியவர் கேட்பார், இந்த சூரியனை படைச்சது யார்? சந்திரனை படைச்சது யார்? நீங்க ஏன் இதை வணங்கி கொண்டு இருக்கிறீங்க? சிலைகளை பார்த்து ஏன் நீங்க வணங்கி கொண்டு இருக்கிறீங்க? இது மாதிரி கேள்விக்கு மேல கேள்விகளை கேட்டு கேட்டு தாயும் தகப்பனையும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுவாரு. இவரு கேட்டு 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 இதையெல்லாம் தாண்டி ஒரு படைப்பு இருக்கின்றது, அந்த படைப்பு தான் என்னை படைத்ததாக இருக்கும் என்று சொல்லி ஒரு முதலாக யாருடைய துணையும் இல்லாம, யாருடைய உந்துதலும் இல்லாம, யாருடைய அறிவுரையும் இல்லாம அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாரும் சொல்லிக் கொடுக்கல, தன்னை தானே சிந்திக்கிறார். சிந்தித்து சிந்தித்து சிந்திச்சு ஒரு திருவிழாவுக்கு போறார். நிறைய பலகாரங்களை சிலைக்கு முன்னால் வைக்கப்படுது. அதுல ஒரே ஈ வந்து உட்கார்ந்து, சில ஈ வந்து அந்த கல்லு சிலையில உட்கார்ந்து ஒருத்தர் விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஈய விரட்டினாங்க. ஒரு 12 வயசு அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, நான் மேல உட்கார்ந்து ஈய கூட விரட்ட முடியலையே, இது எப்படி உங்களுக்கு போயிட்டு காப்பாற்றும் நம்புறீங்க? அன்னைக்கு வந்து ஊருக்குள்ள பிரச்சனை, அன்னைக்கு வந்து ஊருக்குள்ள பிரச்சனை. இவர் வந்து நம்ம தெய்வங்களை வந்து குறை சொல்றாரு, தெய்வங்களை குறை சொல்றாரு, குற்றம் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை. இவர் என்ன செய்வாரு, இவங்க அத்தா தான் சிலையை வடிவமைத்து விற்கக்கூடிய ஆள், விற்பனை செய்யக்கூடிய வியாபாரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிறைய சிலைகளை கொண்டு போகும்போது என்ன செய்வாங்க, லா யஸ்மவு வலா யதுரு வலா யந்துரு அப்படின்னு சொல்லியே விற்பாங்க. என்கிட்ட சிலை இருக்குது, பேசாது பார்க்காது, ஒரு புரோஜனமும் இல்லை, யாரு விலைக்கு வாங்கிக்கிறான்? ஒரு பொருளை விற்கும் போது எல்லாம் எப்படி சொல்லி விற்பாங்க, இது நல்ல பொருளுங்க, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, இதை வாங்கி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி விற்பாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, இந்த பொருள் இருக்குது ஒன்னத்துக்கும் புரோஜனம் இல்லை, வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சிலையில வைப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது நிறைய பெரிய திருவிழா வந்துருச்சு. ஊரே என்ன செஞ்சிருவாங்க,
திருவிழாவுக்காக போகும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அவங்க போன அந்த குலதெய்வம் சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு போகும் பொழுது தன்னுடைய ஊர்ல உள்ள அத்தனை சிலைகள் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போய் ஒரு கோடால் எடுத்து போய் எல்லா சிலையும் உடைச்சு போடுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எல்லா சிலையும் உடைச்சிட்டு பெரிய ஒரு சிலையை மட்டும் உடைக்காம அந்த கோடாலியை போட்டு பெரிய சிலையுடைய கழுத்துல மாட்டி வச்சுட்டு வந்துருவாங்க. அடுத்த நாள் மக்கள் அந்த குலதெய்வம் சொல்லக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வருவாங்க. ஊருக்குள்ள எல்லா சிலையும் உடைச்சு போய் கிடையாது. யார் இதை செஞ்சா? யார் இதை பண்ணா? இப்ப எல்லா மக்களுக்கும் இப்படி இப்ராஹிம் ஒரு வாலிபர் இருக்கிறார். இப்ராஹிம் ஒரு வாலிபர் இருக்கிறார். இவரு தான் என்ன செய்வாரு, இது மாதிரி இந்த சிலைகளை பத்தி ரொம்ப தவறா பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வராங்க. யார் இப்படி பண்ணா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, பாருங்க பெரிய சிலை இருக்கு பாருங்க, அது கையில ஒரு கோடாலி, கழுத்துல கோடாலி இருக்குல்ல, அதுக்கு கேளுங்க, அதுதான் செஞ்சிருக்கும் போல, அதுதான் இந்த வேலையை செஞ்சிருக்கோம், அதுகிட்ட கேளுங்க அப்படின்னா எல்லா மக்களும் சொல்லுவாங்க, என்னைக்கு நான் செல்லம் பேசிச்சு நீ அதுக்கு போய் கேட்க சொல்ற அப்படின்னா பேசாதுன்னு தெரியல, அப்புறம் ஏன் நீங்க நீங்க அதை போய் வணங்குறீங்க? இந்த மாதிரி பாதிப்பு வயசுல அந்த ஊர் மக்களுக்கு அதனுடைய நன்மைகளை எடுத்து அழகா சொல்லுவோம். அவங்க வாணியில வளர்க்க வைப்பாங்க. பேசாதுன்னு தெரியுது, அதால எந்த சிலையை காப்பாற்ற முடியலன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு பேர வணங்குறீங்க அப்படின்னு சொன்னே இந்த பையன் ரொம்ப பேசுறான். அடுத்து என்ன பேசுவாங்க, இவன் சரியில்லை, ரொம்ப பேசுறான், அதிக பிரசங்கித்தனம் பண்றான், இவன் உயிரோட விடக்கூடாது, நம்ம சாமிக்கு உடனே பலிகடா கொடுக்கணும், அதுக்கு பிறகு அதை தயார் பண்ணுவோம், கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவான். சகோதரர் பெரியார்களே, சின்ன பிள்ளைகள் இருந்து வாலிபம் வரைக்கும் இப்ராஹிம் வாழ்க்கையில பல்வேறுபட்ட முஜாஹிதார்கள். இவங்களுடைய காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது யாருன்னு சொன்னா, அவர்களுடைய அண்ணன் மகளாகிய சாரா என்ற பெண்மணியும் அண்ணனுடைய மகனாகிய லூத் என்ற அவங்களுடைய மகன், 2 பேர் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க. வேற யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்ப காலகட்டத்துல 2 பேர் தான். ஒன்று சாரா அண்ணனுடைய மகள், இன்னொரு லூத் அண்ணனுடைய மகன். இவங்க 2 பேரோட செய்வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க அத்தா அம்மா ஊர்ல உள்ள யாரும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்வாங்க, உறுதியா இருப்பாங்க. ஏக தெய்வ கொள்கையில உறுதியா இருப்பாங்க. உறுதியா இருப்பாங்க, எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அத்தனை ஊர் மக்களையும் ஒன்று சேர வச்சு, இது பேசாது கேட்காது, இதுல மட்டும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற விஷயத்த பயப்படாம சொல்லி கொண்டே இருப்பாங்க. பயப்பட மாட்டாங்க. ஊரே என்ன செஞ்சிடும், அவர்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுதுதான் அந்த தீ மூட்டக்கூடிய விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். அவங்களுடைய அந்த வயசு வந்ததற்கு பிறகு நிக்கா செய்வதற்காக தன்னுடைய அண்ணன் மகள், இவங்களுக்கு மகளாக வரக்கூடிய அந்த ஸ்தானத்துல உள்ள அந்த சாரா என்ற பெண்மணி என்ன செய்வாங்க, இப்ராஹிம் நிக்கா செய்வாங்க. அந்த காலத்துல இந்த சட்டம் முசுல்லாம் இல்ல, யார திருமணம் செய்யணும் யார திருமணம் செய்யக்கூடாது அந்த கண்டிஷன்ல இப்படி அண்ணன் மகள் திருமணம் செய்வதற்கு அவங்க மார்க்கத்துல ஓகே. மகள் நமக்கு பார்த்தோம்னா மகளா வரக்கூடியவங்க, வயசுலயும் கம்மியா இருப்பாங்க, ரொம்ப சின்ன பெண்ணா இருப்பாங்க, அந்த உறவு முறையில மகளுடைய அந்தஸ்துல வரக்கூடியவங்க. அன்னை மகள் சாராவை என்ன செய்வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கா செய்வாங்க. இவங்களுடைய பச்சான் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க இவங்க ஒரு கூட்டத்துக்கு நபியா போயிடுவாங்க. அந்த குடும்பம் என்ன செஞ்சோம், நபிமார்களே குடும்பம், கணவன் நபி, அண்ணனும் நபி. இந்த பெண்மணியாக சாரா அலைஹிஸ்ஸலாம். இப்ப சாரா அலைஹிஸ்ஸலாம் நீ திருமணம் செஞ்சுட்டு இந்த ஊர்ல இனிமே யாரும் என்ன செய்யறதில்ல, கேட்க மாட்டேன்றாங்க, சரியில்லை, மார்க்கத்தை எத்தி வச்சு பார்த்துட்டோம், ஈமானை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டு வெளியேதான் பலஸ்தீன், கனான் அப்படின்னு சொல்லுவாங்க. கனான் அப்படின்னா ஜோர்டான், எகிப்து, இந்த பலஸ்தீன், இந்த துருக்கி, இதெல்லாம் சுத்து எல்லாமே சேர்ந்த ஒரு பகுதிக்கு கனான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த இடமாக இப்ராஹிம் பிறந்த ஊரை விட்டுட்டு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அடுத்தவங்க ஈமானின் பக்கம் அழைக்கணும்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுத்த ஊர் தான் கனான்.
அடுத்த இடத்துக்கு போவான். உள்ளூருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை, உள்ளூர்ல இருக்க முடியல. இவர் பகிரங்கமா அந்த சாமியை குறை சொல்ற காரணத்தினாலதான் முதலாக எரிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அந்த எரிக்கிறதுக்கு நம்மளது எப்படி முடிவு பண்ணுவான்? இவரை எரிக்கிறத பார்த்து இன்னைக்கு ஊருக்குள்ள யாருமே நம்ம சாமிய தவறா பேசக்கூடாது, அது மாதிரி எரிக்க, அது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இவருக்கு கொடுக்கணும். இவருக்கு அடுத்து யாரும் அந்த சிந்தனைக்கு வந்துடக்கூடாது. என்னை தவிர யாரையும் நினைத்து பார்க்க கூடாது. அப்பொழுதுதான் நான் தான் பெரிய ஒரு கடவுள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எப்படி ஃபிரௌன் அன ரப்புக்குல் அஅலா அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி நபுவத் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, நான் தான் கடவுள், நான் தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறேன், ஒரு நல்லது கெட்டது எல்லாம் செய்யறது நான் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அரசவைக்கு கூப்பிடுவார். அரசவைக்கு கூப்பிட்டு அரசன் கேட்பாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, என்னமோ நீ யாரோ அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அது யாரு, அவனை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லு, அவனை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லு. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னுடைய அல்லாஹ் இருக்கானே, அல்லாஹ்வுல்லதி யுஹ்யி வ யுமீத், மரணிக்க செய்பவனும் அவன்தான், உயிர்ப்பிப்பவனும் அவன்தான் அப்படின்னு சொல்றான். ஆஜ இப்ராஹிம் ரப்பி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க், இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். ரப்பினா யாரு? அவன்தான் மரணிக்க செய்ய உயிர்ப்பிக்க செய்யறவன். இப்ப அரசன் பெரிய அறிவாளி, ஒரு 2 பேர்த்த வர சொல்லி ஒரு ஆளை கொலை செஞ்சிருவான், ஒரு ஆளை என்ன செஞ்சிருவான், உயிரோட போயிட்டு வா அப்படின்னு. ஆனா அந்த வஹீயு வ யுமீத், ஒரு ஆளை கொலை செய்து விட்டு ஒரு ஆளை உயிரோட போக வச்சிருவான். என்னைய பார்த்தையா, நான் ஒரு ஆளை உயிரோட விட்டுட்டேன், ஒரு ஆளை மௌத்தாக்கிட்டேன். நான் என்னையாலையும் மரணிக்க செய்ய வைக்கவும் முடியும், உயிர் கொடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட இந்த அரசர் தன் முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துவான். முட்டாள்தனம், அந்த அகம்பாவம், தனக்கு பெரிய ஒரு அறிவு இருக்கிறாப்ல அவர் யோசனை பண்ணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஆஜ இப்ராஹிம் ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க், இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், அல்லாஹ் இருக்கிறானே உயிர்ப்பிக்க கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன். அவங்க சொல்ற அர்த்தம் இது. இவன் என்ன செய்ய, ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு, ஆனா உஹ்யி வ யுமீத், நான் என்ன செய்யறேன், ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டேன், ஒரு மரணிக்க செஞ்சுட்டேன், ஒரு ஆளை உயிரோட விட்டுட்டேன், நானு என்னாலும் முடியும் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமா வேலை செய்வான். இவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்குவாங்க, இவன் பெரிய முட்டாளா இருக்கிறான், இவன் பாணியில இவனை விளங்க வைக்கணும், இவனுக்கு புரிகிறாப்புல விளங்கணும், இவன் ஒன்றும் இல்லாத ஆளுன்றதை இவனுக்கு தெரிய வைக்கணும். ஒன்றும் இல்லாத ஆளு, சாதாரண ஒரு மனிதன் அப்படின்ற விஷயத்தை விளங்க வைக்கணும். ஆனா இப்ராஹிம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, சூரியனை மஷ்ரிக்ல இருந்து என்ன செய்யறான், உதிக்க செய்யறான். நீ உண்மையிலேயே நீ அல்லாஹ்வா இருந்தா மக்ரிப்ல இருந்து உதிக்க செய்ய அப்படின்னா, அல்லாஹ் என்ன செய்யறான், மக்ரிப்ல இருந்து மஷ்ரிக்ல, அதாவது கிழக்கு பக்கத்துல இருந்து சூரியனை அல்லாஹ் உதிக்க செய்யறான்பா. நீ அரசன் தானே, எங்களுக்கெல்லாம் கடவுள்னு சொல்றியே, எங்களுக்கெல்லாம் இறைவன் சொல்றியே, நீ என்ன செய்ய, நாளைக்கு காலையில சூரியனை மேற்கு திசையில இருந்து கொண்டு வா, நான் உன்னைய ரப்புன்னு ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு. அந்த டயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான என்ன செய்வாங்க, அந்த விவாதத்தை முன் வச்ச உடனே அவனால பேச முடியாது, ஆளை கொண்டு போய் எரிச்சல் கட்டுவான். பதில் தெரியலன்னு சொன்னா நம்ம அதிக பிரசங்கித்தனமா பேசுறோம்னு சொல்லுவாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்க முடியலன்னா ஓவரா பேசுறாரு. உண்மையை பேசினாலும் இதான், கேட்ட கேள்விக்கு பதில் தர முடியல, அவங்க தோற்று போய்கிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, ரொம்ப பேசுறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, தைரியமாக அரசன் முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இதல்லாக யக்தி பிஷம்ஷி மினல் மஷ்ரிக், அல்லாஹ் மஷ்ரிக்ல இருந்து கிழக்கு பக்கத்துல சூரியனை கொண்டு வரான். ஃபக்தி பிகா, நீ கொண்டு வா, மினல் மக்ரிப், மேற்கில இருந்து கொண்டு வா, நான் உன்னை ஏத்துக்கிறேன்.
அப்படின்னு சொன்ன கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. டென்ஷன் ஆயிரும். அவனுக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஆளை கொண்டு போய் எரிக்கிறது முடிவு பண்ணிடுவான். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறுல பார்த்தோம்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தனி மனிதனாக சிறு பிள்ளையில இருந்து இந்த ஏகத்துவத்தை எத்தி வைக்கக்கூடிய விஷயத்துல உயிரை பற்றியோ உடைமைகளை பற்றியோ உறவுகளை பற்றியோ கவலைப்படாம என்ன செஞ்சாங்க, ஞாபகம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் பெரிய கடவுள் என்று வாதிடுகின்றானோ அங்கேயும் போய் சொன்னாங்க, நீ மண்ணு அப்படின்னு சொன்னாங்க. உன்னால ஒண்ணும் முடியாதுன்னு சொன்னாங்க. நீ பெரிய அரசன், மாற்று கருத்துல, ஆனா நீ தான் படைக்கக்கூடிய கடவுள் என்று நீ சொல்லாத, கடவுள் என்று சொல்லாத அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தைரியமா கொடுத்தாங்க. முடிவு என்ன கிடைச்சது, இவர் உயிரோட விட்டா நமக்கு ஆபத்து, நம்முடைய பதவிக்கு ஆபத்து, உடனே ஒரு கொள்வதற்காக முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிதான் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுவாங்க, நெருப்பு கொண்டது போடுவாங்க. அந்த அரசன் சொல்லிடும் அமைச்சரவையில, இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த பனிஷ்மெண்ட் இது மாதிரி யாரும் மூளைய வச்சு சிந்திக்க கூடாது. ஏன்னா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தெளிவு வந்துடும். எல்லாருக்கும் சிந்திக்கவே விடக்கூடாது யாரையுமே. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஈடுபட வச்சு அவங்க மூளை செலவை செய்யப்பட வேண்டும். அவங்க என்ன பண்ணி கொண்டிருக்கின்ற நினைப்பே வரக்கூடாதுதான். இன்னைக்கு நமக்கு கொடுத்த 4G 5G எல்லாம் அதுக்குள்ளே இருக்கணும். அப்படியே வெளியே வரக்கூடாது, சிந்திக்கவே கூடாது. வெளியில வந்தா டவர் கிடைக்கல, நெட்டு கிடைக்கல, நெட்டு தீர்ந்து போயிடுச்சு, என்ன செய்யலாம், வேற எங்கேயாவது நெட்டு கடை வாங்கலாமா, ஓசி வாங்கலாமா, அல்லது சார்ஜர் போயிடுச்சு, எவன்டையாவது சார்ஜர் பிச்சு எடுக்கலாமான்னு சொல்லி செல்லையும் சார்ஜரை தூக்கிட்டு சில பேர் திருவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல டூர்ல போய் சஃபர்ல போய் மாட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர்த்த கட்டி போட்டு வச்சிருக்கான். மூளைங்க வெளி போக்கஸ் போயிடக்கூடாது, இதுலயே இருக்கும். இப்ப இந்த ஒரு மனிதர் மட்டும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன பனிஷ்மெண்ட், ஊரே சேர்ந்து ஒரு நெருப்பு கொண்டாட்ட ரெடி பண்ணுங்க, அதுல ஆழத்துக்குள்ள போடணும். ஊரே சேர்ந்து அந்த காலத்துல யாரெல்லாம் உயிரோடு இருக்கு எல்லாரும் சேர்ந்து அவர்கள் பங்குக்கு நம்முடைய சாமி சிலைகளை காப்பாற்றுவதற்காக நேர்த்திக்கடனாக என்ன செய்யுங்க, விறகுகளை கொண்டு வாங்க. எல்லாம் வந்து விறகுகளை குடிக்கிறாங்க, எல்லா விறகுகளை குடிக்கிறாங்க. அவங்க பங்குக்கு யார் எவ்வளவு முடியும் இந்த பங்குக்கு என்ன செய்யறாங்க, ஊரே சேர்ந்து ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை எரிப்பதற்காக வேண்டி தன்னுடைய கடவுள்களை தவறாக பேசிக் கொண்டிருக்கான்னு சொல்லி அவனை எரிப்பதற்காக ஊரே சேர்ந்து என்ன செய்து நெருப்பு கொண்டதை தயார்படுவதற்கு விறகுகளை கொண்டு வைக்கிறார். அரசனுடைய கட்டளை எல்லாம் அரசனை எடுத்து பேசிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்விக்கு அரசனால பதில் சொல்ல முடியல. அரசன் திகைத்து போயிட்டான், தோற்று போய்விட்டான். இவன் உயர்வை விட்டா நம்ம பதவிக்கு ஆபத்து, நம்ம கண்ட கனவு இவருதான் அப்படின்னு அரசன். எந்த கனவு, ஒரு குழந்தை பிறக்கும், படை பட்டாளத்தோட அந்த குழந்தை வானில இருந்து இறங்குதுன்னு சொல்லி கனவு கண்டானே, அந்த கனவுடைய ரிசல்ட் என்னன்னு சொன்னா இப்ப கண்ணு முன்னாடி வளர்ந்து நிக்கிறார் அவர். 70,000 குழந்தைகள் ஆரம்பத்துல மௌத்து, ஆணையும் பெண்ணையும் பிரிச்சு வச்சு பார்த்தான். அப்பயும் என்ன செஞ்சுட்டாரு, குழந்தை பிறந்துருச்சு. சிறு குழந்தை ஆண் குழந்தை எல்லாத்தையும் கத்தல் செய்யுங்க அப்படின்னா அப்பயும் இந்த குழந்தை 18 வயசு வரைக்கும் தனியாக வளர்ந்து வெளியே வந்துருச்சு. இப்ப வளர்ந்து நம்ம முன்னால் வந்து இப்படி பேசிக்கொண்டு இருக்குது. இப்ப நம்ம பதவிக்கு ஆபத்து கட்டாயம் கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டான். இப்ப என்ன செய்யணும், இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்த குழந்தை இந்த ஆளை கொண்டு சொல்லி முடிவு பண்ணா அதுலயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுவாங்க, வெற்றி பெற்று வெளியில வந்துருவாங்க. ஊரே சேர்ந்து என்ன செய்யறாங்க, விறகுகளை கொண்டு வந்து எரிக்கிறான். பல மாதங்கள் விறகுகள் சேகரிக்கப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விறகுகளை சேகரிக்கும் பொழுது அவர்கள் நிப்பாட்டி வைக்கப்படுகிறார்கள், உரியானாக நிற்கிறார்கள், இது நிர்வாணமாக நிற்கிறார்கள். வித்தவுட் ட்ரெஸ் தூக்கி போட போறாங்க. இவர் கண்ணு முன்னாடி என்ன செய்யப்படுது, விறகுகள் சேகரிக்கப்பட்டு எரிக்கப்படுது. மேல போற பறவைகள் கூட அனல் காக்க முடியாம அந்த நெருப்பு கொண்டு சுற்றி போகும். அந்த அளவுக்கு பெரிய நெருப்பு. ஊரே பாக்குது, இப்படி போயிட்டாரு, நம்ம பையன் இப்படி ஆயிட்டாரு, இப்படி கொல்ல போறாங்களே. ஒரு பக்கம் தாய் என்னதான் மாற்று மதத்துல இருந்தாலும் அழுகிறாங்க. தகப்பனுக்கும் சிந்திக்கிறாரு, ஆரம்பத்துல இருந்தே சொன்ன கேட்கல, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழுகவே
நெருப்பை பார்த்து அழுகவே இல்லை. அப்பயும் வந்து கேட்கிறாங்க, நீ ஒரு ட்ரிப்பு அப்படி அரசர் நம்புறத நீதான் ரப்புன்னு சொல்லிடு, அந்த ரப்புன்னு சொன்னா போதும், வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம், ரப்புன்னு சொல்லி போதும், வேற ஒண்ணும் வேண்டாம், அரசரை பார்த்து ரப்புன்னு சொல்லு. ஒன்றுக்கும் அஞ்சல, ஒரு இதே கேட்கல, ரப்புன்னு அல்லா, என்னுடைய ரப்பும் அல்லாதான், வேற யாரும் இல்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த போராட்டத்துல என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்ன செய்ய மாட்டேன், ஒரு அணு அளவு கூட இறங்கி வர மாட்டேன். இதுதான் ஈமான். கொள்கையில விட்டு கொடுக்க முடியாத கொள்கைகள் இருக்கணும். அமல்கள்ல எதை முன்ன பின்ன இருக்குது, கொள்கையில ஒரு மாதிரி முன்ன பின்ன இருக்குது, நோட்புல முன்ன பின்ன, இது மாதிரி முன்ன பின்ன நிறைய இருக்கலாம். ஆனால் ஈமான்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு முஸ்லீமா இருக்கோட எல்லாம் காப்பீராயிடும், அவ்வளவுதான். முஸ்லிம் இல்ல காப்பீர். அப்ப ஈமானுடைய அந்த கொள்கையுடைய விஷயத்துல அணு அளவு கூட வேற ஒரு மனிதனை, சாதாரண மனிதனை நான் ரப்போட இடத்துல எப்படி போய் வைக்கிறதுனா வைக்க மாட்டேன். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ எரிச்சிருவாங்கப்பா, குடிச்சு போயிடுச்சு, இதோட கதை பிடிக்க போகுது, அந்த நெருப்பு கூட்டத்தை பாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்றேன், ரப்பு அல்லாதான், இவன் இல்ல, இவன் ஒரு அரசன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இந்த மாதிரி உறுதியான ஈமான் கொண்ட ஆளாலதான் ஆபத்துள்ள செய்யப்பட்டுச்சு, கட்டி எடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் நீங்க உலகமே அதன் பக்கம் கவனத்தை செலுத்து. உலகத்தோட அத்தனை முஸ்லிம்களுடைய ஆசை இன்னைக்கு காபத்துள்ள அது போகணும்னு ஏன் வருது? சாதாரணமாக என்ன செய்யல, அந்த கட்டடத்தை கட்டினவர் சாதாரண ஆள் இல்ல, ரப்பு மேல இவ்வளவு எக்கினோட உள்ளவர், இவ்வளவு எக்கி, இவ்வளவு உறுதி. நெருப்பு கூட்டத்தை பார்த்துட்டு கொஞ்சம் கூட அசரல, நல்லா வழக்குகள் அனுப்பி வச்சான். யார் வரா? வழக்குகள் வராங்க. அவங்க வந்து கேட்கிறாங்க, ஒரு மலையை பெய்ய வச்சு நெருப்பு அணைச்சிடட்டா, மழை பெய்ய வச்சு நெருப்பு அணைச்சிடலாமா? காற்றுக்கு சொந்தக்காரர் வராரு, அந்த மலைக்கு வந்து கேட்கிறார், ஒரு காற்று இப்ராஹிமே லேசா சொல்லுங்க, 3 சொல்லுக்கு ஒரு காற்று அடிச்சுன்னா எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும், எல்லாம் பறந்து போயிடும், தப்பிச்சிடலாம். நீங்க இப்ராஹிம் சொன்னாங்க, என் ரப்புவுக்கு தெரியும், அவன் தான் என்னை காப்பாற்ற, அவன் தான் என்னை காப்பாற்ற, வேறபடி என்ன செய்யக்கூடாது. வெளியில மலக்குகளுடைய உதவி கூட, மனிதர்கள் வேண்டவே வேண்டாம், மலக்குகள் உதவி கூட எனக்கு வேண்டாம், ரப்பு என்னை காப்பாற்றும். நான் இருக்கணுமா மௌத்தா போகணுமா முடிவு பண்றது அவன், முடிவு பண்றது அவன். யாருடைய கையிலும் ஹயாத்து மௌத்து இல்லை, ஹயாத்து மௌத்து இருக்குது, யாருடைய கையிலும் இல்லை, எந்த உணவடைய கையிலும் இல்லை, எந்த உணவடைய கையிலும் இல்லை. இது சாப்பிட்டா அப்படியாயிரும் இப்படியாயிரும், ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி விட்டான். அப்ப இவரை தூக்கி போடுற வழி இல்லாம தான் என்ன செய்யறாங்க, இவ்வளவு பெரிய நெருப்பு கூட்டமா இருக்குது, பக்கத்துல போனா நாமளும் எரிஞ்சு போயிருவோமே என்ற பயத்துலதான் முதல்ல தூக்கி எறிவதற்காக வேண்டி ஒரு கருவியை தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே, நபிசாசம் போறோம், அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கி போடணும், வெளியில தூக்கி போடணும், நம்ம பக்கத்துல போக கூடாது, இவர் கரெக்டா நெருப்புக்குள்ள விழுகணும். அப்ப கண்டுபிடிக்கிறாங்க, வெளியில இருந்து ஒரு பக்கம் நிப்பாட்டி வச்சு ஒரு பக்கம் என்ன செய்யுது கட்டுனா மேல வந்து ஒரு நெருப்புக்குள்ள விழுகிறாப்புல முதல் ஆறு என்ன செய்யப்படுது, அந்த மிஷினை கண்டுபிடித்து அது உள்ள தூக்கி போடுறாங்க, மிஷின்ல வைக்கிறாங்க, அதுல செட் பண்றாங்க. எந்த விதமான சஞ்சலமோ பயமோ அழுகையோ கவலையோ எதுவுமே இல்லை. என் உயிர் போகணும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்காக போகட்டும், சாமானியமா சாதாரணமா போயிடக்கூடாது என்ற விஷயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உறுதியா இருந்தாங்க. என்ன செய்யப்பட்டுச்சு, எல்லாம் ரெடி பண்ணி தூக்கி போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. இதெல்லாம் வரக்கூடிய வாரங்கள்ல இவருடைய புது விஷயங்களை கேட்பதற்கும் பேசுவதற்கும் எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. வாக்குறது